மதுரைக்கு அடையாளம் அப்படின்னாலே அது மதுரைக்கு மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவில். இந்த கோவிலினுடைய மூலவர் சுந்தரேஸ்வரர் மற்றும் அம்பிகை மீனாட்சி அம்மன். விருதராஜனை கொன்றதால இந்திரனுக்கு ஏற்படக்கூடிய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கடம்பவனம், அதாவது இன்றைய மதுரை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல சிவலிங்கத்தை வைத்து வணங்குவாரு. இப்படி இந்த இடத்துல சிவலிங்கத்தை வணங்கக்கூடிய விஷயத்தை பார்க்கக்கூடிய ஒருவர் உடனே போய் குலசேகர பாண்டியன் கிட்ட சொல்லும் பொழுது பிரம்மாண்டமாக எழுப்பப்பட்டது தான் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இந்த கோவிலை மையமாக வைத்து தான் மதுரை மாநகரமே உருவானதாகவும் சொல்லுவாங்க. இந்த கோவிலில் ராமர், லக்ஷ்மணன், வருணன், இந்திரன், தேவர்கள் மற்றும் மகாமுனிவர்கள் அனைவருமே வழிபட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவிலில் வழங்கக்கூடிய பிரசாதமான தாளம்பூ குங்குமம் அப்படிங்கிறது ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது. 14 கோபுரத்தோடு காட்சி தரக்கூடியது தான் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இதில் இருக்கக்கூடிய மேற்கு கோபுரம் தான் ராஜகோபுரம். கிட்டத்தட்ட 170 அடி உயரம் கொண்டது. சிவபெருமான் நடனமாடிய தலங்களில் ஒன்றாக சொல்லப்படக்கூடியது தான் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இந்த கோவிலுடைய இன்னொரு முக்கியமான சிறப்பு ஆயிரங்கால் மண்டபம். இந்த மண்டபத்தில் 2 இசை தூண்கள், கல்லில் இசை வெளியிடக்கூடிய தூண்களும் அமைந்திருக்கு.